Hello my friends, welcome back. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணை லவ் பண்ண வைக்கிறது கூட கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயம் தான். பட் ஒரு பையனை லவ் பண்ண வைக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். நிறைய கேர்ள்ஸ் பேசி கேள்விப்படுறேன், என் காதிலே விழுந்தது, ஒரு பையனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுலாம் ஒரு மேட்டரா, அசால்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விப்படுறேன். லேடிஸ் மாதிரி டஃப்பான பசங்கிட்ட பழகுனதில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு எங்கள் டஃப்பான பசங்களை எப்படி ஒரு 5% இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டடி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் உங்கள் சந்தோஷ் அண்ட் திஸ் இஸ் AlphaTamizhan. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது யூனிவர்சலான ஒரு விஷயம். உலகத்தில் எந்த பையன் எடுத்துட்டாலுமே சரி, இது எல்லா கேர்ள்ஸ்கிட்டையும் பசங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரே விஷயம் சப்போர்ட் அண்ட் கேரிங். அவங்க துன்பப்படும் போது, வேதனைப்படும் போது, ஒரு தோல்வி அடைஞ்ச போது, கஷ்டப்படும் போது அவங்க கூட நிற்கணும். ஒரு தோல்வி அவங்க கூட சப்போர்ட்டிவாக நிற்கணும். கவலைப்படாதடா, இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, நான் அவங்க கூட இருக்கேன், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் அவங்க கூட இருக்கேன், நான் விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேர் பண்ணுற சப்போர்ட்டிவான ஒரு பர்சன் அவங்க கூட இருந்தாங்கன்னா எல்லா மேல்ஸுமே சரி, தே கேன் அச்சீவ் எனிதிங். ஸோ அப்படிப்பட்ட சப்போர்ட்டிவ் அண்ட் கேரிங் பர்சனாக நீங்கள் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. செகண்ட் திங், பசங்களுக்கு எப்பவுமே பொண்ணுங்க கலகலன்னு இருந்தால் ரொம்பவே பிடிக்கும். லைக் வாயை விட்டு நல்லா சிரிக்கணும், சம்டைம்ஸ் காமெடி பண்ணுவாங்க, நிறைய ஜோக்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள், சைல்டிஷ்னஸ் அவங்க கூட இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருந்தாலே பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தே லைக் தட். ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால எப்பவுமே அந்த சைலண்டாக உம்மென்ட்டு சொல்லு எப்படி இருக்கா, நல்லா இருக்கேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், அப்படி பேசுறதுக்கு எப்படி இருக்கு, ஹே எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, செம்மையா போச்சுடா இன்னைக்கு நாள், வேற லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு. ஸோ வி லைக் தோஸ் கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ். தேர்ட் வே டு இம்ப்ரெஸ் a tough guy is to being understanding and respectful. எப்பயுமே ஒரு பையனுக்கு தன்னோட மரியாதை ரொம்ப முக்கியம். பசங்களுக்குன்னு சில கெத்தெல்லாம் இருக்கு. ஒரு பையன் ஒரு பொண்ணை லவ் பண்றானா, அவன் எவ்வளோ கீழே வேணா இறங்குவான், தன்மானத்தை கூட சம்டைம்ஸ் பார்க்க மாட்டான், அந்த அளவுக்கு கீழே இறங்கி அந்த பொண்ணுக்காக முயற்சி பண்ணுவான். பட் அதே நீங்க அவனை இம்ப்ரெஸ் பண்றீங்கன்னா அவன் ரெஸ்பெக்டை 1% கீழே இறக்க மாட்டான். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவனை நீங்க 1% நீங்க அசிங்கப்படுத்தினாலும் அடுத்த செகண்ட் போன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பான். ஸோ எப்பவுமே சரி, அவன் மனநிலையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அவன் கோபமாக இருந்தால் எப்படி இருப்பான், சாந்தமாக இருந்தால் எப்படி இருப்பான், ஜாலியாக இருந்தால் எப்படி இருப்பான், சிரிச்சா எப்படி. ஸோ இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணுங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அவன் கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அவனை நீங்கள் கொஞ்சம் இம்ப்ரெஸ் பண்ண மாதிரி அர்த்தம். ஃபோர்த் வே டு இம்ப்ரெஸ் a tough guy is being naughty and playful. எந்த பசங்களுக்கு தான் பிடிக்காது? கேர்ள்ஸ் சைல்டிஷ் பிஹேவியர் எல்லா பசங்களுமே ரொம்ப பிடிக்கும். அவங்க எப்படி சொல்றது, ஹே ஏன்டா இப்படி பண்ற, விளையாடாதா, சொல்லுடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சைல்டிஷாக கெஞ்சுறதா இருக்கட்டும், ஹே ப்ளீஸ்டா என் செல்ல குட்டியில பட்டு குட்டியில அப்படின்னு சொல்லி கொஞ்சிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல பசங்க டோட்டலாகவே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் உங்கள் டஃப் காய் கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டீங்கன்னா மேபி ட்ரை பண்ணுங்க. அவர் இம்ப்ரெஸ் ஆகலாம், இம்ப்ரெஸ் ஆகாமலும் போகலாம். Just try it. So fifth way to impress a tough guy is being confident and independent women. ஸோ பெண்கள் எப்போவுமே தன்னம்பிக்கையோட தைரியமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்தையும் சாலிடாக நின்று ஃபேஸ் பண்ணணும். அதே மாதிரி அவங்க யாரை நம்பி இருக்கக்கூடாது, தன் கையே தனக்கு உதவின்னு இருக்கணும். நான் நிறைய லேடிஸ் பார்ப்பேன், ஸோ அவங்க ஹஸ்பண்ட்ஸ் வேலைக்கு போவாங்க, பட் இருந்தாலும் இவங்க வேலைக்கு போய் அவங்க ஃபேமிலியை வேற லெவலில் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது இண்டிபெண்டன்ட் உமனுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஃபெமினிசம்ன்றது இதுதான். ஆண்களுக்கு ஈக்குவலாக வேலை செஞ்சு அவங்களுக்கு லைக் இப்போல்லாம் நிறைய உமன்ஸ் அவங்க ஜென்ஸை விட அதிகமாகவே சம்பாதிக்கிறாங்க, ஃபேமிலி அவங்க சூப்பராக மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ ட்ரூ ஃபெமினிசம். சிக்ஸ்த் வே என்னன்னா, ரவுத்திரம் பழகணும். ஸோ எந்த இடத்துல கோவப்படணுமோ அந்த இடத்துல கோவப்படணும். அந்த மாதிரி பொண்ணுங்களை ரொம்பவே பிடிக்கும். செவன்த் வே டு இம்ப்ரெஸ் a tough guy, ஹெட் வெயிட்ன்றது சுத்தமாக இருக்கக்கூடாது. அதுவும் டஃப்பான பசங்க கிட்ட ஹெட் வெயிட் காட்டவே கூடாது. நீங்கள் எவ்வளோ அழகாக வேணா ரெண்டு போங்க, எங்களுக்கு அழகு முக்கியமே கிடையாது, நல்ல மனசு தான் முக்கியம். எங்கள் ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறாங்களா, எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்றதான் முக்கியம். உடனே உங்களுக்கு கொஸ்டின் எழுமோ, உங்கள் வீட்டுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது நாங்கள் சொல்ல வரல. கேரிங், வி லவ் கேரிங். எங்களை ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க, நீங்கள் சாப்பிட்டியா தூங்கினேன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் எக்ஸ்ட்ரா வராங்க குடும்பத்தில் அப்படின்னா அது எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் எங்களை பார்த்துக்காம போக போகிறோம், எங்கள் உலகமே நீங்கள் தான் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஸோ எப்பவுமே ஹெட் வெயிட்டோட இருக்காதீங்க.